லாஸ்ட் கிளாஸ் வந்து இண்டெக்ஸ் ரீபில்டு ரீஆர்கனைஸ் லிங்க் பார்க்கறதுக்கு முன்னால் வரையும் பார்த்தோம். ஆமா, ஷிங் டேட்டாபேஸ் ஃபைல்ஸ். ஆமா, ஸ்டெப் 2 வரையும் பார்த்தோம். என்ன எப்படி ஒரு ஃபில் ஃபேக்டர் செட் பண்ணி எஸ்கியூஎல் சர்வரில் இது பண்றது, ஃப்ராக்மெண்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இண்டெக்ஸ் ரீபில்டு, இண்டெக்ஸ் ரீஆர்கனைஸ், இந்த மாதிரி பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிபி ஷிங்க் ஸ்டெப் 3ல இருந்து பார்க்க போறோம். ஷிங்க் த டேட்டாபேஸ் டு ரீக்ளைம் டிரைவ் ஸ்பேஸ். ஷிங்க் த டேட்டாபேஸ், டேட்டாபேஸை ஷிங்க் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா டிரைவ் ஸ்பேஸை ரீக்ளைம் பண்றதுக்காக. நம்ம ரீபில்ட் பண்றோம் அப்படின்னா இண்டெக்ஸை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஃபைல்ஸ்ல அன்யூஸ்டு ஸ்பேஸ் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ரீக்ளைம் பண்ணணும், திரும்ப நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம ஷிங்க் பண்ணி ஆகணும். இப்போ இது எப்படி பண்றது அப்படின்னா, சரி இந்த பேர்லயே பாருங்க, ஷ்ரிங்க் அப்படின்னா குறைக்கிறோம் சைஸை. எதை? டேட்டாபேஸோட சைஸை. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கும், அதனால நிறைய எம்டி ஸ்பேஸ் கிடைச்சிருக்கலாம். என்ன மாதிரி ஆக்டிவிட்டி நடந்திருக்கலாம் அப்படின்னா ரீபில்ட் இண்டெக்ஸ் நடந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா டேட்டாபேஸ்ல நிறைய டெலிஷன் நடந்திருக்கலாம். இது எப்படி பண்றது அப்படின்னு பாக்குறேன். டேட்டாபேஸ் எஸ்எஸ்எம்எஸ்ல போயிட்டு கனெக்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர், இங்க போயிட்டு ஒரு சர்வர் நான் கனெக்ட் பண்றேன். சர்வர் நேம் கொடுங்க, கமா போர்ட் நம்பர், என்ன ஆத்தன்டிகேஷன், விண்டோஸ் ஆத்தன்டிகேஷன், கிளிக் கனெக்ட். கனெக்ட் ஆகுது. ரைட் கிளிக் பண்ணி நான் நியூ கொரி, அதை கண்ட்ரோல் என்ன டைப் பண்ணி போகலாம், இல்லை நியூ கொரி ரைட் கிளிக் பண்ணி நியூ கொரி அப்படிங்கிற மாதிரி போகலாம். இதான் கொரி விண்டோ, இது ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். நீங்க எழுதிருக்கு பாருங்க, ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். ஆப்ஜெக்டை எக்ஸ்ப்ளோர் பண்ற இடம் தான் இது. ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன? டேட்டாபேஸ், டேபிள்ஸ், ஸ்டோர் ப்ரொசீஜர், இதெல்லாம். இது கொரியை டைப் பண்ற இடம், அதனால கொரி விண்டோ. இப்போ நம்ம எப்படி அதை ஷிங்க் பண்றதுக்கு, எப்படி கரண்ட் டேட்டாபேஸ் ஃபைல்ஸோட சைஸை பார்க்கறது அப்படின்னா இந்த கொரி மூலமா தான். என்ன கொரினா அது? சிஸ் டாட் டேட்டாபேஸ் ஃபைல்ஸ்ல டிபி நேமு, எஃப் டாட் நேமு, எஃப் டாட் டைப்பு, எஃப் டாட் சைஸு, அப்புறம் எஃப் டாட் நேம், அதுல ஸ்பேஸ் யூஸ் வச்சு ஒரு கன்வர்ஷன் எம்பியில கன்வெர்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். அந்த ஃபார்முலா வந்து எம்பியில கன்வெர்ட் பண்றதுக்கு ரன் பண்றேன். எந்த இந்த சர்வர்ல போயிட்டு ரன் பண்றேன். கொரி எப்படி ரன் ஆகுது பாருங்க. எல்லா டேட்டாபேஸோட ஃப்ரீ ஸ்பேஸ்லாம் காமிக்குது. எதுல அதிகமா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அதை நம்ம ஷிங்க் பண்ணலாம். இது பர்சனல் லேப்டாப்பு, நம்ம பர்சனல் யூஸ் அப்படிங்கிறதுனால பெருசா ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை. இதுல இருக்கு பாருங்க, 1013 ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு வேர்ல்டு வைடு இம்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறதுல. வேர்ல்டு வைடு இம்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸ்ல 1013னா 1 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. வேர்ல்டு வைடு இந்த இருக்கு பாருங்க தான். இப்போ இது எப்படி ஷிங்க் பண்ணணும் அப்படிங்கிறத தியரியை பார்த்துட்டு நம்ம அங்கே போய் செஞ்சு பார்க்கலாம். ஹவு டு ஷிங்க் டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் எப்படின்னா, எஸ்கியூஎல் சர்வரில் நம்ம எப்படி ஷிங்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபைலை வந்து ரீக்ளைம், சிங்கிங் எ டேட்டாபேஸ் ஆர் ஃபைல் ரீக்ளைம்ஸ் அன்யூஸ்டு ஸ்பேஸ். டேட்டாபேஸில் அன்யூஸ்டில் இருக்குல்ல ஸ்பேஸ், அதை வந்து நம்ம திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா மூவிங் பேஜஸ் டு ரெடியூஸ் ஃபைல் சைஸ். அந்த எம்டி ஸ்பேசஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எப்படி ரீக்ளைம் பண்ணலாம்னா பேஜை மூவ் பண்ணி ஃபைல் சைஸை குறைக்கிறது மூலமா இதை நம்ம அச்சீவ் பண்ணலாம். இதனால என்ன நடக்கும், ஏற்கனவே ஃப்ராக்மெண்டேஷன் அது எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்ல, ரீபில்ட், ரீஆர்கனைஸ். இந்த வேலை செய்யறதுனால, ஷ்ரிங்கிங் பண்றதுனால ஃப்ராக்மெண்டேஷனே வரும். இதனால பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும். இது தேவையில்லாம ஷ்ரிங்க் பண்ணக்கூடாது.
எப்படி என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் ஃபைல்ஸை ஷ்ரிங்க் பண்றது அப்படின்னா, நீங்க மொத்த டேட்டாபேஸுமே ஷ்ரிங்க் பண்ணணும்னா, ஷ்ரிங்க் என்டையர் டேட்டாபேஸ் அப்படின்னா டிபிசிசி ஷ்ரிங்க் டேட்டாபேஸ் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி என்ன டேட்டாபேஸ் நேம் என்ன சைஸுக்கு நீங்க ஷ்ரிங்க் பண்ணணும் அதை சொல்லணும். இது செய்யறதுனால என்ன ஆகும்னா, ரீக்ளைம் ஸ்பேஸ் ஃப்ரம் ஆல் டேட்டா அண்ட் லாக் ஃபைல்ஸ். உங்களோட டேட்டாபேஸ்ல உள்ள டேட்டா அண்ட் லாக் ஃபைல்ஸ்ல இருக்கிற அன்யூஸ்டு ஸ்பேஸை ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஆனா இதனால என்ன கிடைக்காதுன்னா, ஃப்ராக்மெண்டேஷன் இதனால விளைவு நடக்கும். கேன் காஸ் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஷுட் பி யூஸ்ட் வித் காஷன். இது தேவையில்லாம இதை யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து மொத்த டேட்டாபேஸையும் ஷ்ரிங்க் பண்றதுக்குள்ள கமாண்ட். இதே பாருங்க, பேர்லயே பாருங்க, டிபிசிசி ஷ்ரிங்க் ஃபைல். இது என்ன ஃபைல் நேம், எவ்வளவு சைஸ். இந்த பேர்லயே இருக்கு. இது ஒரு ஸ்பெசிபிக் ஃபைலை மட்டும் ஷ்ரிங்க் பண்றது. இப்போ டேட்டா ஃபைலோ லாக் ஃபைலோ ஸ்பெசிபிக் ஃபைலை மட்டும் ஷ்ரிங்க் பண்றீங்க அப்படின்னா we have to use this dbcc shrink file of file name, target size. இதுவும் அதே மாதிரி தான். இது மொத்த டேட்டாபேஸில் உள்ள டேட்டா லாக் ஃபைல்ஸையும் ரீக்ளைம் பண்ணலாம். இங்க வந்து என்ன ஃபைல் ஸ்பெசிஃபை பண்றீங்களோ இந்த இடத்துல அதோட ஃப்ரீ ஸ்பேஸை மட்டும் ரீக்ளைம் பண்ணிக்கலாம். இது எப்போ ஃபைன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, if a file has excessive free space after large deletion. நிறைய டெலிஷன் நடந்த பிறகு உங்க ஃபைலா டேட்டா ஃபைலோ இல்லை லாக் ஃபைலோ நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அப்ப இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா ஃபைல் பண்ணுவீங்க. ஃபைல் லாஜிக்கல் ஃபைல் நேம் பிஃபோர் ஷ்ரிங்க். இந்த ஷ்ரிங்க் பண்றதுக்கு முன்னால இந்த பேர் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, ஜிஏல ரைட் கிளிக் பண்ணி இப்படி போய் கண்டுபிடிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ், ஃபைல்ஸ், இங்க போயிட்டு இந்த இருக்கு பாருங்க லாஜிக்கல் நேம், இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு வழி கொரி மூலமாவும் கண்டுபிடிக்கலாம். அந்த கொரி தான் இது. sys.master_files அப்படிங்கிற ஒரு டேபிள்ல ரைட் கிளிக், கண்ட்ரோல் என், அதே காப்பி. எப்படி ஒரு லாஜிக்கல் நேமை கண்டுபிடிக்கிறது? நேம், டைப், டிஸ்கிரிப்ஷன், சைஸ் அஸ் சைஸ் எம்பி, sys.master_filesங்கிற வியூல பாருங்க. மாஸ்டர்ல இருந்து ரன் பண்றதுனால மாஸ்டரோட லாஜிக்கல் நேம், அதோட சைஸ் சொல்லுது பாருங்க. இப்போ நான் வேர்ல்டு வைடு இம்போர்ட்டர்ஸ் போயிட்டு ரன் பண்றேன். இங்க கணக்கு மாத்திட்டு ரன் பண்றேன். எப்படி வருது பாருங்க. நம்ம ஜிஐல பார்த்தோம்னா அதே மாதிரி இருக்கா? ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதே தானே இங்கேயும் வருது. இதுதான் லாஜிக்கல் நேம். இதே தான் இங்கேயே இருக்கு பாருங்க. இப்படிதான் கண்டுபிடிப்போம். ஷ்ரிங்க் பண்றதுக்கு முன்னால எப்படி லாஜிக்கல் ஃபைல் நேம் கண்டுபிடிக்கிறது. இது வந்து ஸ்பெசிபிக் டேட்டா ஃபைலு. அதே மாதிரி லாக் ஃபைலுக்கும் அதே தான். இங்க டேட்டா ஃபைல் கொடுக்கறதுக்கு பதிலா இங்க வந்து லாக் ஃபைல் லாஜிக்கல் ஃபைல் நேம் கொடுக்குறோம். இங்க வந்து லாஜிக்கல் லாக் ஃபைல் நேம் கொடுக்குறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு சேம் தான். இது எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆஃப்டர் ஏ டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப். ஒரு லாக் பேக்கப் நடந்த பிறகு இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பேஸை ரீக்ளைம் பண்ணிக்குவோம். இந்த லாகை மட்டும் அடிக்கடி ஷ்ரிங்க் பண்ணாதீங்க. ஏன்னா இது கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை ஏற்படுத்தும். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட தேவையில்லாத ஸ்பேஸை ரீக்ளைம் பண்ணிக்கலாம், திரும்ப பயன்படுத்திக்கலாம். யூஸ்ஃபுல் வென் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஆர் டெலிட்டட். எப்பெல்லாம் அதிகபட்சமான டேட்டாவை டெலீட் பண்றீங்களா அப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட டிஸ்க் ஸ்பேஸ்ல ஃப்ரீ பண்ணணும், உங்களோட டிஸ்க்ல டிரைவ்ல இடமே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இங்க வந்து இப்போ 10 GB தான் ஃப்ரீ இருக்கு, இல்லை 5 GB தான் ஃப்ரீ இருக்கு அப்படின்னா உங்க டேட்டாபேஸ்ல ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம். உங்க கம்பெனில ஸ்டோரேஜ் தர மாட்டாங்க, இதை ஹார்ட் டிரைவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தர மாட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க வந்து ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம். அதுதான் இது ஹெல்ப்ஃபுல் இன் லோ ஸ்டோரேஜ் சுச்சுவேஷன். ரெடியூஸ் பேக்கப் சைஸ். உங்களோட டேட்டாபேஸ் சைஸை குறைக்கிறதுனால உங்களோட பேக்கப் சைஸும் குறையும். ஸோ யூ ஆர் ரெடியூசிங் ஒரு பேக்கப் சைஸ். நீங்க பேக்கப் எடுத்தீங்கன்னா ஷ்ரிங்க் பண்ண பிறகு கண்டிப்பா சைஸ் குறைஞ்சிருக்கும். இதெல்லாம் நல்லது. எதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பண்றதுனால ஷ்ரிங்க் பண்றதுனால இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் வரும். பேஜ் எல்லாம் வந்து நகர்த்துறதுனால உங்களோட கொதி வந்து ரொம்ப ஸ்லோவாகும். இன்க்ரீசஸ் டிஸ்க் ஐஓ இன்க்ரீஸ் பண்றதுனால இப்போ புவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, உங்களோட ஸ்பேஸ்லாம் ரீஅலோகேட் பண்ணதில்ல, அந்த காரணத்துக்காக.
நீங்க ஸ்ட்ரிங் ஈவன் ஸ்ட்ரிங்கே பண்ணாலும் திருப்பி டேட்டா இன்செர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து திருப்பி க்ரோ ஆயிரும். அந்த ஆட்டோ க்ரோத்னு ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுனால உங்களோட டேட்டாபேஸே ஸ்லோ ஆகும். உங்களோட டேட்டாபேஸ் ஃப்ரீக்வெண்டா க்ரோ ஆகுது அப்படின்னா சிங்கே பண்ணக்கூடாது. ஏன்னா எம்டியாவே இருந்தாலும் திருப்பி க்ரோ ஆயிரும் அப்படிங்கிறதுனால ஃபாஸ்டா சிங்க் பண்றது பிரயோஜனம் கிடையாது. இந்த ஃபில் ஃபேக்டர் ஆப்டிமைசேஷனை பிரேக் பண்ணிடும். இதனால என்ன ஆகும், உங்களோட ஃபில் ஃபேக்டர் நம்ம செட் பண்ணோம்ல அதை வந்து எஃபெக்டிவா இருக்காது, அதோட எஃபெக்டிவ்னஸை குறைச்சிரும். இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். இது எப்போ ஷிங்க் பண்ணணும், எப்போ அவாய்ட் பண்ணணும்? உங்களோட டேட்டாபேஸ்ல நிறைய டேட்டா டெலீட் பண்ணியிருக்கீங்க, க்ளீன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல ஷிங்க் பண்ணலாம். என்ன காரணத்துக்காகன்னா, நீங்க நிறைய டெலீட் பண்ண பிறகு உங்களுக்கு நிறைய தேவையில்லாத ஸ்பேஸ் சேர்ந்துருக்கும். அந்த இடத்தெல்லாம் திரும்பி நம்ம பயன்படுத்துறதுக்காக. எப்பெல்லாம் உங்களோட டிஸ்க் ஸ்பேஸ் லோவா இருக்கோ, இது ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ் தான். உங்களோட கம்பெனில ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணி தரல அப்படின்னா அந்த டைம்ல ஒரு எமர்ஜென்சி ஹெல்த் சப்போர்ட்டா இதை பண்ணலாம் நீங்க. இதெல்லாம் வந்து எப்ப பண்றது, எப்ப செய்யக்கூடாது அப்படின்னா, உங்களோட டேட்டாபேஸ்ல எப்ப பார்த்தாலும் ஃப்ரீக்வெண்டா டேட்டா க்ரோ ஆகிட்டே இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அப்ப நீங்க ஷிங்க் பண்றது பிரயோஜனம் கிடையாது. இதனால என்ன ஆகும், நீங்க குறைச்சாலும் திருப்பி க்ரோ ஆயிரும். அது வேஸ்ட் தானே. உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஸ்லோ ஆகும். ஏன்னா க்ரோ ஆகுறப்ப ஆட்டோ க்ரோத் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கும் இருக்கு பாருங்க. ஆட்டோ க்ரோத் ஈவெண்ட்ஸ்னு ஒன்று நடக்கும். அது வந்து டேட்டாபேஸை ஸ்லோ பண்ணிடும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்குது. உங்களோட டேட்டாபேஸ்ல பேங்கிங் கம்பெனில வேலை செய்றீங்க அப்படின்னா ரொம்ப இதா பார்ப்பாங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம். சும்மா லைட்டா ஸ்லோ ஆனாவே ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம்ல ஃப்ராக்மெண்டேஷன் வந்து உங்களோட கொரி இந்த சிங்க் பண்றதுனால ஃப்ராக்மெண்டேஷன் ஏற்படுறதுனால உங்களோட கொரி வந்து ஸ்லோ ஆயிரும் பெர்ஃபார்மன்ஸ். இதுதான் வந்து எப்ப சிங்க் பண்றது எப்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்து என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஏதாவது நெசசரி அப்படின்னா மட்டும்தான் இதை நீங்க பண்ணணும். இது ஒரு ரொட்டீனா பழக்கமா வச்சுக்க கூடாது. இந்த சிங்க் பண்றத எப்பயுமே ரீபில்ட் இண்டெக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க சிங்க் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பா ரீபில்ட் இண்டெக்ஸ் ஓட்டணும். ஏன்னா ஃப்ராக்மெண்டேஷன் வருதுல்ல சிங்க் பண்றதுனால. அதனால இது ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ரீபில்ட் பண்ணோம்னா, ஆல்டர் இண்டெக்ஸ் ஆல் ஆன் டேபிள் நேம் ரீபில்ட். இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு இது, உங்களோட டேட்டாபேஸோட ஆட்டோ க்ரோத் செட்டிங்ஸ் வந்து ப்ராப்பரா செட் பண்ணிருப்பீங்கன்னா நீங்க அடிக்கடி சிங்க் பண்ற அவசியம் இருக்காது. எப்படி அப்படின்னா, இதா இருக்கு பாருங்க, இந்த ஆட்டோ க்ரோத் இருக்குல்ல, அன்லிமிட்டெட் இருக்குல்ல, இங்க போயிட்டு ஏதாவது ஒரு லிமிட் பண்ணி ஒரு சைஸை கொடுத்துட்டு 500 100 எம்பியா க்ரோ ஆகு அப்படின்னு செட் பண்ணலாம். உங்களோட சைஸை பொறுத்து இந்த இதை நீங்க கரெக்டான வேல்யூவை செட் பண்ணணும். இந்த மாதிரி செட் பண்ணி நீங்க ஆட்டோ க்ரோத்தை ப்ராப்பரான ஆட்டோ க்ரோத் செட் பண்றது மூலமா ஃப்ரீக்வன்ட் ஷ்ரிங்கிங்கை நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். கன்சிடர் மூவிங் லார்ஜ் ஆர்கைவ்டு டேட்டா டு அனதர் ஃபைல் குரூப் இன்ஸ்டெட் ஆஃப் ஷ்ரிங்கிங். உங்களோட ஆர்கைவ் பண்ண டேட்டாவை இன்னொரு ஃபைல் குரூப்ல கொண்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஷ்ரிங்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இன்னொரு ஃபைல் குரூப் என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு நீங்களாவே ஒரு ஃபைல் குரூப் கிரியேட் பண்ணிட்டு, இங்க இருக்கு பாருங்க, 2 ஃபைல் குரூப் இருக்கா, ஒன்று வந்து பிரைமரி, இன்னொன்று வந்து யூசர் டேட்டா. அது மாதிரி இன்னொரு ஃபைல் குரூப் கூட நீங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைல்ல போயிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். அங்க போய் விழுவு டேபிள்ல உள்ள டேட்டாவெல்லாம் அப்படின்னா நீங்க அது அது சரியில்லாம இருக்கிறதுனால அந்த ஃபைல் குரூப் உங்களோட டேட்டாபேஸ் பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனை ஆகாது. இந்த ஒவ்வொரு ஃபைல் குரூப்பும் உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூம் மாதிரி நினைச்சுக்கோங்க. பூஜை ரூமு, சமையல் ரூம், அந்த மாதிரி. சமையல் ரூம்ல சமையல் வேலை மட்டும் நீங்க கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம், வகைப்படுத்திக்கலாம். எந்தெந்த டேபிள் எந்தெந்த ஃபைல் குரூப்ல போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். வீட்டில் எப்படி சமையல் ரூம்ல சமையல் பொருள் இருக்கும், அது மாதிரி பூஜை ரூம்ல சாமி கும்பிட்ற இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இங்க நீங்க ஃபைல் குரூப் கிரியேட் பண்ணி எந்தெந்த டேபிள்ஸ் அங்க போய் உட்காரணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இப்போ ஷிங்கிங்கோட ஃபைனல் தாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கடைசியான ஒரு இதாக இருக்கணும். எப்பெல்லாம் அவசியமோ அப்போதான் யூ கேன் யூஸ் இட் ஒன்லி வென் அப்சல்யூட்லி நெசசரி.
இன்ஸ்டெட் ஆஃப் ஷிங்கிங் ரெகுலர்லி, நீங்க எப்ப பார்த்தாலும் சிங்க் பண்றதுக்கு பதிலா நீங்க இங்க கவனம் செலுத்தலாம். உங்களோட ஸ்டோரேஜை வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கிட்டு இண்டெக்ஸை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றது. இதன் மூலம் நீங்க வந்து ஷிங்கிங்கே பண்ணாம தடுத்துடலாம். தேவையில்லாம ஷிங்கிங் பண்ணாதீங்க. எப்படி மொத்த டேட்டாபேஸையும் பண்றதுன்னா டிபிசிசி ஷிங்க் டேட்டாபேஸ் நேம். இப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபைலை மட்டும் பண்ணணும்னா டிபிசிசி ஷிங்க் ஃபைல், அந்த ஃபைல் நேமு, சைஸ். ஒரு லாக் ஃபைல 100 MB வரையும் ஷிங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிபிசிசி ஷிங்க் ஃபைல், லாக் ஃபைல் நேமு, 100. இப்போ முக்கியமான நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக ஷிங்கிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அது ஃப்ராக்மெண்டேஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்பெல்லாம் தேவையோ அப்போ மட்டும் பண்ணுங்க. எப்போ தேவைப்படும், உங்களோட டேட்டாபேஸில் இப்போ பெருசா டேட்டாவெல்லாம் ஆர்கைவ் பண்ணியிருக்கீங்க, டெலிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஆர்கைவ்னா ஒன்றும் கிடையாது, பழைய டேட்டாவை நகர்த்தி வைக்கிறது தான் ஆர்கைவிங் அப்படிங்கிறது. உங்களுக்கு தேவையில்லாத பொருள்லாம் ஒரு ட்ரங்க் பொட்டியில போட்டு வீட்டில் பழைய பொருள்லாம் வச்சுக்குவாங்களா, அதே மெத்தட் தான் ஆர்கைவிங். என்ன ரீசன், எப்பயே தேவைப்படுறப்ப அதில் போய் தேடி எடுப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் ஆர்கைவிங்கிறதும். இல்லை தேவையில்லாத டேட்டாவை டெலிட்டே பண்றாங்கல்ல, அதுதான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சிங்க் தேவைப்படும். இப்போ இது செஞ்சு பார்க்கலாமா? ரைட் கிளிக் டாஸ்க், இப்படி ஷிங்க் பண்றது வந்து ஜிஐல பாருங்க. ரைட் கிளிக் டாஸ்க் ஷிங்க். நம்ம என்ன பார்க்க போறோம், டேட்டாபேஸே பண்றோம்னா டேட்டாபேஸ், ஃபைல்ஸை மட்டும் பண்றோம்னா ஃபைல்ஸ். டேட்டாபேஸே பண்றோம் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த சைஸ் ஆஃப் டேட்டாபேஸ் இஸ் ரெடியூஸ்ட் பை கலெக்டிவ்லி ஷிங்கிங் த டேட்டாபேஸ் ஃபைல்ஸ், ரிலீசிங் அன்யூஸ்ட் ஸ்பேஸ். உங்களோட டேட்டாபேஸ்ல தேவையில்லாத ஸ்பேஸை ரிலீஸ் பண்றது மூலமா உங்களோட டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் வந்து ஷிங்க் ஆக போகுது. நீங்க ஒரு இண்டிவிஜுவல் டேட்டாபேஸ் ஃபைல்ஸை ஷிங்க் பண்ணணும்னா ஷிங்க் ஃபைல்ஸ் போங்க, இந்த மாதிரி ஷிங்க் டேட்டாபேஸ் வராதிங்க. இங்க பாருங்க 3.4 GB இருக்கு, 2.6 GB அதை ஷிங்க் பண்ணலாம். அவைலபிள் ஃப்ரீ ஸ்பேஸ் அவ்வளோ இருக்கு. இது பண்ண பிறகு இதை டெக் பண்ணீங்கன்னா இது ஃப்ராக்மெண்டேஷனை குறைச்சிரும். நீங்க தனியா போய் ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு தேவையில்ல. இது செஞ்ச பிறகு எவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க பர்சன்டேஜா செட் பண்ணிக்கலாம். 5% இது மாதிரி. நான் செஞ்சது ஸ்கிரிப்டா எடுத்துட்டு பாருங்க. ஷிங்க் டேட்டாபேஸ் வேர்ல்டு வைட் இம்போர்ட்டர்ஸ் 5. போடிச்சு பாருங்க. ரைட் கிளிக். இந்த மாதிரி ஷிங்க் பண்றதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் பண்ணணும். hp_hook to இங்கே ஏதாவது ஆக்டிவிட்டி, உங்களோட டேட்டாபேஸ்ல ஆக்டிவிட்டி ஏதாவது நடக்குதான்னு பார்க்கணும். அப்புறம் ஒரு விஷயம், டிபிசிசி ஓப்பன் ஏதாவது டிரான்சாக்ஷன் ஓப்பன்ல இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இது ரெண்டையும் பார்த்த பிறகுதான் நீங்க ஷிங்கிங்கே போகணும். இப்போ என்ன சொல்லுது பாருங்க, நோ ஆக்டிவ் ஓப்பன் டிரான்சாக்ஷன், எந்த டிரான்சாக்ஷனும் ஓப்பன்ல இல்லை அப்படின்னு சொல்லுது பாருங்க. இது எப்படி ஷிங்க் பண்றது அப்படிங்கிறதுக்கு இது ஓப்பன் டிரான்சாக்ஷன் கண்டுபிடிக்கிற டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா ஷிங்க் பண்ணிடலாம். ஷிங்க் பண்ணிட்டோம். ரைட் கிளிக் டாஸ்க் ஷிங்க் டேட்டாபேஸ், பழசே வருது. ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் டாஸ்க் ஷிங்க் டேட்டாபேஸ். இப்போ இதுல ஒரு விஷயம் பாத்தீங்களா, நம்ம ஷிங்க் பண்ணாலும் குறைய மாட்டதில்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணா கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பண்ணலாம். நிறைய ட்ரிக் இருக்கு. இது நீங்க குறையல அப்படின்னா ஷிங்க் ஃபைல் போயிருங்க. ஷிங்க் ஃபைல்ஸ், இது டேட்டா ஃபைல பண்றீங்க, இல்ல உங்களுக்கு லாக் ஃபைல் பண்றீங்கன்னா லாக் ஃபைல். இப்போ லாக் ஃபைல் போயிட்டீங்கன்னா 166 MB இருக்கு, 16% ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு.
ரீஆர்கனைஸ் பேஜஸ் பிஃபோர் ரிலீசிங் அன்யூஸ்டு ஸ்பேஸ். அன்யூஸ்டு ஸ்பேஸ் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்னால ரீஆர்கனைஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்குது. இல்ல அன்யூஸ்டு ஸ்பேஸை மட்டும் ரிலீஸ் பண்றீங்களா? இந்த 3 ஆப்ஷன் நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் அந்த இதுவும் தான் சூஸ் பண்ணுவோம். மினிமம் 0 MB வரையும் நீங்க அதை குறைக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், டென் MB அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? சிங்க் ஆகிட்டு இருக்கு. ஆயிடுச்சான்னு பார்ப்போமா? ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க்கு ஷ்ரிங்க் ஃபைல்ஸ் அதே இது இருக்குது, க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். ரைட் கிளிக் டாஸ்க் ஷ்ரிங்க் ஃபைல்ஸ். லாக் ஃபைல் தானே பார்த்தோம், குறைஞ்சிச்சு பாருங்க. இது மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம் சைஸை. இது லாக் ஃபைல். அதே மாதிரி டேட்டா ஃபைலையும் ஷிங்க் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க்கு ஷிங்க் ஃபைல்ஸ், அங்கே போயிட்டு டேட்டான்னு சூஸ் பண்ணிட்டு 98% இருக்கு பாருங்க. நான் இப்போ மினிமம் இங்கே வந்து 11 MB வரையுமே நீங்கள் இதை ஷிங்க் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், 500 MB வரையும் கொண்டாந்து வைக்கிறேன். பண்ணலாமா? ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். உடனே வந்துச்சுன்னா பெரும்பாலும் ஷிங்க் ஆயிருக்காது. ரைட் கிளிக் டாஸ்க் ஷிங்க் ஃபைல்ஸ், பழசே இருக்கு. ரைட் கிளிக் டாஸ்க் ஷ்ரிங்க் ஃபைல்ஸ். இப்போ டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் குறைஞ்சிச்சு பாருங்க. 500 MB செட் பண்ணல. ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது ஒன் ஒன் ஜிபி கிட்ட இருந்துச்சு. நான் ஷ்ரிங்க் பண்ணது 500 கொண்டாந்து வை அப்படின்னு ஷ்ரிங்க் பண்ணேன். இப்போ உங்களுக்கு 500 GB கிடைச்சிருக்கும் இடம் எங்க டிரைவ்ல. இப்போ முன்னால பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 500 GB 500 MBங்கிறதுனால தெரியாது. இது ஒரு 500 இது 5 GB 10 GB அப்படின்னா இங்கே ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் ஷ்ரிங்க் பண்ண இப்படிதான் ஷிங்க் பண்ணுவோம். இதுக்கு முன்னால ப்ரீ ரெக்வெஸ்ட் வந்து ஓப்பன் டிரான்சாக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்குவீங்க. இந்த இருக்குல்ல, அவ்வளோதான். இப்படிதான் ஷிங்க் பண்ணுவோம். ஷிங்க் எதுவும் டவுட் இருக்கா? ஷிங்க் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து வி கோ டு அதர் டாபிக். ஷிங்க் பெரும்பாலும் என்ன பண்ணோம்னா, எப்பெல்லாம் நிறைய டெலிட் நடக்குது அப்படிங்கிறப்ப ஆர்கேவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டைம்ல தான் ஷ்ரிங்கே வருவோம். தேவையில்லாம ஷ்ரிங்க் பண்ணவே கூடாது. ஷ்ரிங்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரீபில்டோ ரீஆர்கனைஸோ நீங்க ரன் பண்ணிடணும். ரீபில்ட் இண்டெக்ஸோ ரீஆர்கனைஸ் இண்டெக்ஸோ இல்லைன்னா ஃப்ராக்மெண்டேஷன் ஜாஸ்தியாகி பெர்ஃபார்மன்ஸ் குறையும். ஃபுல்லா இந்த நோட்ஸ்ல இருக்குது, கோத்ரூ பண்ணுங்க. நான் ஷேர் பண்றேன். டீட்டெயிலாகவே இருக்கும். எந்த டைம்ல ஷ்ரிங்க் பண்ணணும், என்ன காரணத்துக்காக ஷ்ரிங்க் பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ், இதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக சொல்றீங்கன்னா இன்டர்வியூல ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. இதை எழுதி பாருங்க, சரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஷிங்க் பண்ணும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டேட்டாபேஸ்ல உள்ள இடமோ இல்லை ஃபைல்ல டேட்டா ஃபைலோட லாக் ஃபைல்ல உள்ள இடமோ ரீக்ளைம் ஆகும். எப்படின்னா உள்ள அன்யூஸ்டா இருக்குல்ல ஸ்பேஸ், பயன்படுத்தாத ஸ்பேஸ்லாம் நகர்த்துறது மூலமா உங்களோட ஃபைல் சைஸ் வந்து குறையும். இதுதான் பின்னால பேக்ரவுண்ட்ல நடக்கும் ஷிங்க் பண்றப்ப. கமாண்ட் வந்து டிபிசிசி ஸ்ட்ரிங் ஃபைல் பிராக்கெட்ல லாக் ஃபைலா இல்லை டேட்டா ஃபைலா கம்மா எவ்வளோ சைஸு, மொத்த டேட்டாபேஸுமே ஷ்ரிங்க் பண்ணீங்கன்னா டிபிசிசி ஸ்ட்ரிங் டேட்டாபேஸ் ஸ்பேஸ் ஸ்ட்ரிங் டேட்டாபேஸ் பிராக்கெட்டுக்குள்ள டேட்டாபேஸ் நேம் கம்மா அந்த என்ன வேல்யூல ஷ்ரிங்க் பண்றீங்களோ அந்த வேல்யூ கொடுக்கணும். இவ்வளோதான் ஷ்ரிங்க். எதுவும் டவுட் இருக்கான்னு பாருங்க. இல்லை அப்படின்னா வி வில் கோ டு அதர் டாபிக். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கதையாவே பார்த்தோம். ஒரு எஸ்கியூஎல் சர்வரில் இருக்க ஸ்டாட்டிஸ்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா, கொரி ஆப்டிமைசேஷன் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது மூலமா எஸ்கியூஎல் சர்வர் இன்ஜின் இருக்குல்ல அவருக்கு வந்து ஈஸியான வேலையை எஸ்டிமேட் பண்றதுக்கு எஸ்கியூஎல் இன்ஜின் என்ன பண்ணும், எவ்வளோ ரோ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் இண்டெக்ஸ் காலம்ஸ்க்குலாம்,
இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா எஸ்கியூஎல் இன்ஜினுக்கு அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கும். எப்படி ஒரு தேர்தல் வர்றப்ப எவ்வளவு பேர் ஜெயிப்பாங்க என்ன அப்படிங்கிறத கருத்து கணிப்பு பண்றாங்களோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த எஸ்கியூஎல் என்ஜின்ங்கிறது தேர்தல் ஆணையம்னு வச்சுக்கோங்க. கருத்து கணிப்பு வச்சு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு முடிவு பண்றது. இங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்கிறது கொரி எவ்வளவு ஃபாஸ்டா ரன் ஆகும் ஸ்லோவா ரன் ஆகும் அதுதான். இப்ப அந்த கருத்து கணிப்பு வந்து எவ்வளவு லேட்டஸ்டா இருக்குதோ அப்போ உங்களோட தேர்தல் வெற்றியும் கரெக்டா இருக்கும். அதுதான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், கொரி பெர்ஃபார்மன்ஸ். இப்போ கீப்பிங் தம் அப்டேட்டட், உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோ அப்டேட்டடா இருக்கோ இம்ப்ரூவ் யுவர் கொரி பெர்ஃபார்மன்ஸ். எப்படி அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னா, அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு டேபிள் மட்டும் அப்படின்னா எப்படி டேபிள் பண்ணுவோம். இது பண்றதுனால என்ன ஆகும்னா, உங்களோட கொரி பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குல்ல, உங்களோட கொரியில வந்து ஸ்டாட்ஸ்லாம் அவுடேட்டட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்டேட்டா இல்லை அப்படின்னா அதை வந்து குறைச்சிடும். இதை அப்டேட் பண்ணி விட்டுரும் இது ரன் பண்றது மூலமா. இப்போ மொத்த டேட்டா பேஸுமே நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இஎக்ஸிசினா எக்ஸிக்யூட், எஸ்பினா ஸ்டோர் ப்ரொசீஜர் அண்டர்ஸ்கோர் எம்எஸ் ஃபார் ஈச் டேபிள். எம்எஸ் ஃபார் ஈச் டேபிள்னு கொடுத்துட்டீங்கன்னாவே ஒவ்வொரு டேபிளா போய் லூப் படிக்கும். இந்த கொஸ்டின் மார்க்குங்கிறதான் லூப் உள்ள போகும். இந்த டேட்டாபேஸ்ல எந்த டேட்டாபேஸ்ல ரன் பண்றீங்களோ அந்த டேட்டாபேஸ்ல இருக்க அனைத்து டேபிளுக்கும் அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் 1 டேபிள் 2 வரிசையா அந்த கொரி ரன் ஆகும். இது என்ன சுச்சுவேஷன்ல பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட டேட்டாபேஸ்ல நிறைய டேட்டா மாற்றம் நடந்திருக்கு. இப்போ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இது நீங்க ஒரு இண்டெக்ஸை மட்டும் பண்ணணும் அப்படின்னா இதேதான் அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் நேம் பக்கத்துல ஸ்பேஸ் விட்டு இண்டெக்ஸ் நேம் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துரும். இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. யூஸ்ஃபுல் when you only want to reference stats for ஒரு இண்டெக்ஸுக்கு மட்டும் நீங்க ஸ்டாட்ஸ் எந்த கொரி ஸ்லோ ஆகுதுன்னு தெரியுது உங்களுக்கு, அந்த இண்டெக்ஸால தான் பிரச்சனை அப்படின்னா அந்த இண்டெக்ஸ்க்கு மட்டும் நீங்க அப்டேட் ஸ்டாட்ஸ் ரன் பண்ணலாம். எல்லா ஸ்டாட்ஸையும் டிபியில் ரன் பண்ணணும் அப்படின்னா இஎக்ஸிசி எஸ்பி அண்டர் ஸ்கோர் அப்டேட் ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறத ரன் பண்ணீங்கன்னா அப்டேட்ஸ் ஓன்லி அவுடேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். உங்களோட டேட்டாபேஸ்ல இருக்க அவுடேட்டட் ஆயிருக்குல்ல அப்டேட் இல்லாம அதை மட்டும் அப்டேட் பண்ணும். நீங்க நார்மலா எல்லாத்தையும் அப்டேட் பண்றோம்ல அதை விட இது ஃபாஸ்டா இருக்கும் இந்த அப்டேட் ஸ்டாட்ஸ். ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்க, அப்டேட் ஸ்டாட்ஸ் ரன் பண்றேன் ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க, வீக்கெண்ட்ல தாங்க ரன் பண்றேன் பிசினஸ் ஹவர்ஸ்ல இல்லை அப்படிம்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இது ஒட்டிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஃபாஸ்டா ஓடிடும். இதனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட எல்லாமே பாத்தீங்கன்னா கொரி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான். உங்களோட எஸ்கியூஎல் ஆப்டிமைசர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸிகியூஷன் பிளானை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மூலமா இந்த உங்களோட எஸ்கியூஎல் இன்ஜின்ல இருக்குல்ல எஸ்கியூஎல் ஆப்டிமைசர் அது பெஸ்ட் எக்ஸிகியூஷன் பிளானை தேர்ந்தெடுக்கிறத உறுதிப்படுத்துறது மூலமா உங்களோட கொரி வந்து ஃபாஸ்டா ரன் ஆகும். அதுதான் அட்வான்டேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவையில்லாம தேடாது போய் டேட்டாவை அங்கே இருக்கா இங்கே இருக்கா அப்படின்னு மொத்த டேபிளையும் போய் தேடாது. ஏன்னா இண்டெக்ஸிக்கு இண்டெக்ஸ் ஸ்கேனு டேபிள் ஸ்கேன் நம்ம ஏற்கனவே டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். அந்த நோட்ஸ் கூட அனுப்பிச்சிருப்பேன், அதை ரெஃபர் பண்ணிக்கிங்க. இண்டெக்ஸ் சிக்கு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை ஃபாஸ்ட்டாக தேடி தரும். அதனால தேவையில்லாம போய் தேடுற வேலை இங்கே இருக்காது. இது வந்து உங்களோட டேட்டாபேஸ்ல நிறைய டேட்டா மாறுது, அவ்வளவு டேட்டா இன்செர்ட் பண்றாங்க டெலீட் பண்றாங்க. எப்பெல்லாம் உங்களோட டேட்டாபேஸ்ல பல்கா இன்சர்ட் நடக்குது, அப்டேட் நடக்குது, டெலீட் நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல பெர்ஃபார்மன்ஸ் குறையும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா ஹவ் டு ரன் அப்டேட் ஸ்டாட்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் வென், எப்ப இது ரன் பண்ணணும், வென் டு ரன். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது ரன் பண்ணீங்கன்னா உங்களோட சிஸ்டமே ஸ்லோ ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ்ல முடிய போகுது, நம்ம திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து உங்களோட சிஸ்டம்னா சிபியு மெமரி எல்லாம் ரொம்ப ஸ்லோ ஆயிரும். உங்களோட டேட்டாபேஸே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க என்ன ஸ்லோவா இருக்குன்னு. இதான் டிஸ்அட்வான்டேஜ். அதனால இதை பீக் ஹவர்ஸ்ல ரன் பண்ணக்கூடாது. பீக் ஹவர்ஸ் மீன்ஸ் பிஸ்னஸ் ஹவர். உங்களோட கம்பெனி அந்த மொபைல் ஆப்போ இல்லை வெப்சைட்டோ எப்போ பீக்கா யூஸ் ஆகுதோ அதான் பீக் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பீக் பிஸ்னஸ் ஹவர்ஸ். இந்த டெம்பரரி கொரி பிளான் ரீகம்பைலேஷன், உங்களோட கொரி வந்து ரீகம்பைல் ஆகிறது மூலமா காசிங் ஷார்ட் டிலேஸ்.
ஒவ்வொரு தடவையும் கம்பைல் ஆயிருக்கிறது வந்து திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணிக்கும். நீங்க இந்த அப்டேட் ஸ்டார்ட்ஸ் ஓட்டிட்டீங்கன்னா திருப்பி கொரி ரீகம்பைல் ஆயிருக்கும். அப்ப என்ன ஆகும், உங்களோட கொரி தேவையில்லாம டிலே ஆகும். இது வந்து எப்பயுமே தேவை அப்படின்னா தேவை கிடையாது. எப்பன்னா ஆட்டோ அப்டேட் ஸ்டார்ட்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா மேனுவலா பண்றது தேவையில்ல. இந்த ஆட்டோ அப்டேட் ஸ்டார்ட்ஸ் எனேபிள் பண்றதும் அப்படிங்கிறதும் உங்களோட கம்பெனி பிசினஸ் இதை பொறுத்து தான் இருக்கு. ஆட்டோ அப்டேட் ஸ்டார்ட்ஸ் எனேபிள் பண்ணீங்கன்னாவே பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்டும் ஆகும். அது உங்களோட கம்பெனி பிசினஸ் பொறுத்து இருக்கு. பெருசா எனக்கு இந்த வேலைகள்லாம் நடக்காது, இந்த வேலைகள்லாம் எனக்கு பெருசா எங்க கம்பெனில நடக்காது அப்படின்னா நீங்க வந்து தாராளமா அதை எனேபிள் பண்ணலாம். இப்போ என்ன மாதிரி சினாரியோவில் இதை நீங்கள் அப்டேட் ஸ்டாட்டஸ் யூஸ் பண்ணணும்? உங்களோட சினாரியோ பார்த்தீங்கன்னா பல்கா இன்சர்ட் அப்டேட் எடிட் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் ஸ்டாட்டஸ் ஓட்டணும். இதனால என்ன பண்ணணும், ஸ்லோ கொரி வந்து ஸ்லோவா கொரி ரன் ஆகுறது வந்து இல்லாமல் எதனாலன்னா அவுடேட்டட் ரோ எஸ்டிமேட்ஸ் எவ்வளோ ரோ இருக்குது அப்படிங்கிற கரெக்டான ஸ்டாட்ஸ் கிடைக்காதனால கொரி ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகும். அதை தடுக்கிறது நீங்கள் அப்டேட் ஸ்டாட்ஸ் யூஸ் பண்ணி தடுத்துடலாம். உங்களோட கொரி ரொம்ப ஸ்லோவா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்கேல் இன்ஜின்ல எஸ்கேல் ஆப்டிமைசருக்கு கரெக்டான எக்ஸிகியூஷன் பிளானை கொடுக்கறது மூலமா அப்டேட் ஸ்டாட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாரு. புது இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க இதை ரன் பண்ணணும். ஏன்னா ஆப்டிமைசருக்கு தெரியாது, அவருக்கு தெரிய வைக்கணும் புது இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம்ப்பா, அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணப்பா அவர் ரெகனைஸ் பண்ணி யூஸ் டு ரன் த கொரி அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னா அப்டேட் ஸ்டாட்ஸ் ரன் பண்றது மூலமா. உங்களோட டேட்டாபேஸ்ல ஆட்டோ அப்டேட் ஸ்டாட்ஸ் வந்து டிசேபிள் ஆயிருக்கு அப்படின்னா அப்ப நீங்க வந்து மேனுவலா தான் ரன் பண்ணணும். அப்ப நீங்க ரன் பண்ணி தான் ஆகணும். உங்களோட கொரி வந்து ஹெவியா ரிப்போர்ட்டிங் பண்ணுது அப்படின்னா உங்களோட ஸ்டாட்ஸ் எப்பயுமே அப்டேட்டடா வச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் ஆப்டிமைஸ்ட் எக்ஸிகியூஷன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவா இருக்கும். இந்த பர்பஸுக்காக நீங்க அப்டேட் ஸ்டாட்ஸ் ஓட்டணும். எப்ப அப்டேட் ஸ்டாட்ஸ் ரன் பண்ண தேவையில்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே ரீபில்டு ரீஆர்கனைஸ் பண்றப்ப நான் சொல்லியிருப்பேன், உங்களோட இண்டெக்ஸ் ரீபில்ட் ஆல்டர் இண்டெக்ஸ் ரீபில்ட் அப்படின்னு ரன் பண்ணீங்கன்னாவே நீங்க அப்டேட் ஸ்டாட்ஸ் ரன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. whenever you run alter இண்டெக்ஸ் ரீஆர்கனைஸ் அப்படிங்கிறப்பதான் அப்டேட் ஸ்டாட்ஸ் ரன் பண்ணணும். ரீபில்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இண்டெக்ஸ் ரீபில்ட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே இதை அப்டேட் பண்ணிடும். அப்ப இண்டெக்ஸ் ரீபில்டும் அப்டேட் ஸ்டாட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ரெண்டும் ஒன். சரி, இண்டெக்ஸ் ரீபில்ட் ரன் ஆகிறப்ப அப்டேட் ஸ்டாட்ஸும் உள்ள பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிரும். அதே ரீஆர்கனைஸ் ரன் பண்ணீங்கன்னா இண்டெக்ஸ் சரி அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க அதுக்கப்புறம் ரன் பண்ணி ஆகணும். இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எனேபிள் பண்றதுனால. செகண்ட், இப்ப அப்டேட் ஸ்டாட்ஸ் வந்து ஒரு எப்பெல்லாம் நீங்க அதை எனேபிள் ஆட்டோமேட்டிக் எனேபிள் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி பேஸ்ட் ஆன் கம்பெனி கிரிட்டிக்கல், கம்பெனி பிசினஸ் கிரிட்டிக்கல். இது எப்படி எனேபிள் பண்ணணும்னா ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் செட் ஆக்டிவ் அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் அப்படிங்கிறதுனால ஹை அக்யூரேசியா ரன் ஆகணும் அப்படின்னா ஃபுல் ஸ்கேனை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதை அப்டேட் பண்றீங்க வித் ஃபுல் ஸ்கேன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஹை அக்யூரேசியா ரன் ஆகும். நீங்க ரெகுலர் அப்டேட்டா மொத்த டேட்டாபேஸையும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எஸ்பி அண்டர் ஸ்கோர் அப்டேட் ஸ்டாட்ஸ் இந்த மாதிரி ரன் பண்ணலாம். அவாய்ட் ரன்னிங் டூரிங் பீக் ஹவர்ஸ், நம்ம சொன்ன மாதிரி பீக் ஹவர்ஸ்ல ரன் பண்ணாதீங்க. எஸ்கியூஎல் ஜாபை யூஸ் பண்ணி ஷெடியூல் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்லயோ இல்லை மிட் நைட்ல ரன் ஆகுற மாதிரி இங்க போயிட்டு ஜாப் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஜாப், இந்த ஜாப் எல்லாம் ஃபில் பண்ணி ஸ்டெப்ஸ்ல போயிட்டு அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே.
இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொரி என்ன கொடுக்குறீங்க அப்படியே எங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எப்பெல்லாம் இது அப்டேட்டடா இருக்கணும் அப்படின்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது, அப்போ வந்து உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அப்டேட்டடா வச்சுக்கணும். ஹை டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸ்ல, எஸ்பெஷலி ஹை டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸ், உங்களோட டேட்டாபேஸ்ல நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல உங்களுடைய எவ்வளவு அப்டேட் ஸ்டாட்ஸ் ஓட்டுறீங்களோ அது ரிசோர்ஸ் யூசேஜை இன்க்ரீஸ் பண்ணிடும். அதனால தே ஷுட் பி ஆப்டிமைஸ்ட் பேஸ்ட் ஆன் ஒர்க் லோட் அண்ட் டேட்டா சேஞ்சஸ். இதை வந்து நீங்க வந்து ஒர்க் லோட் டேட்டா சேஞ்சஸ் பொறுத்து இதை நீங்க ஆப்டிமைஸா ரன் பண்ணணும். வீக் ஹவர்ஸ்ல ரன் பண்ணக்கூடாது, ஆஃப் பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல ரன் பண்ணணும். சரி, இது ஒவ்வொரு டேபிளுக்கும் லூப் படிக்கிறது இப்படிதான். EXEC SP _ MS ஃபார் ஈச் டேபிள் அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின் மார்க். ஒவ்வொரு டேபிளா லூப் படிக்கும் எல்லா டேபிளுக்கும். பாருங்க, இதுல வருதுல்ல அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்றாங்க. பாருங்க, எக்ஸிக்யூட்டிங் கொரி எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. சரி, எப்போ அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட கொரியை வந்து இப்போ கொரி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா இருக்கு, அப்போ அப்டேட் ஸ்டாட்ஸ் ரன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். இது எப்படி செக் பண்றது அப்படின்னா இந்த கொரி மூலமா சிஸ்டாட் ஸ்டாட்ஸ் அப்படிங்கிற கொரி மூலமா ஒரு டேபிள் நேம் பாஸ் பண்ணியோ, இந்த லாஸ்ட் அப்டேட்டட் வந்து லேட்டஸ்ட் டேட்டா இல்லை அப்படின்னா அப்டேட் கேட்குது அப்படின்னு நீங்களாம் முடிவு பண்ணிக்கணும். இன்வாலிட் ஆப்ஷன் என்னது? சரி, அப்டேட் ஸ்டாட்ஸ் சரி, ஃபைன் மிஸ்டேக். MS for each table. For each table. பேஸ் வேற கொடுக்கல. எந்த டேட்டாபேஸ் போட்டுறோம்? வேர்ல்டு வைடு இம்பார்ட்டன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க. இப்படியே ரன் பண்ணலாம். இந்த கொரியை எடுத்துட்டு போயிட்டு கொரி ரன் பண்றதுக்கு முன்னால பண்ணிருக்கணும். இந்த ஒரு டேபிள் இல்லைங்க, அதனால இந்த வேர் கண்டிஷனை தூக்கிடுறாங்க. இப்ப காமிக்குது பாருங்க லாஸ்ட் அப்டேட்டட். T21 இப்ப கரெக்டா 10/8 நான் ஓட்டினால அந்த டைம் காமிக்குது பாருங்க, தெரியுதா? இது நம்ம இந்த கொரியை ரன் பண்ணாம இதை ரன் பண்ணிருந்தோம்னா பழைய டேட்டு காமிச்சிருப்போம். இது எப்படி இது பண்றது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொரி. இந்த ஃபில்டரை ஏன் கமெண்ட் இந்த வேற கிளாஸ் ஏன் கமெண்ட் பண்ணோம்னா இது வேற கொரி, இது வேற டேட்டாபேஸ் உள்ள கொரி. நம்ம மொத்த டேட்டாபேஸ்ல உள்ள அனைத்து டேபிளுக்குமே நான் அப்டேட் ஸ்டாட்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கொரி. இப்போ இந்த மாடிஃபிகேஷன் கவுண்டர் வந்து ஹையா இருக்கு அப்படின்னா நீங்க அப்டேட் ஸ்டாட்ஸ் பண்ணணும். இந்த மாடிஃபிகேஷன் கவுண்டருங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த சேஞ்சஸ் சின்ஸ் லாஸ்ட் அப்டேட் இந்த காலம் இந்த இருக்கு பாருங்க. இங்க வந்து ஹை வேல்யூவா இருக்குது அப்படின்னா இதை நீங்க வந்து அப்டேட் ஸ்டாட்ஸ் இங்க ரன் பண்ணணும். இந்த டேபிளுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த டேபிளுக்கு போய் நீங்க ரன் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் அப்டேட் வந்து ரீசெண்டா இருக்கு அப்படின்னா நீங்க அப்டேட் ஸ்டார்ட்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த லாஸ்ட் அப்டேட் பாருங்க, இப்ப காமிக்குது 21/2/2025 10/8. இந்த ஒரு டைமுக்கு 10/8 2 நிமிஷத்துக்கு முன்னால நம்ம அப்டேட் ஸ்டார்ட்ஸ்